ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவிமா கிரியேஷன்ஸ். வாங்க லாங் டியூப் பீடு வச்சு இன்றைக்கி ஒரு சிம்பிளான ப்ரூச் ஒர்க் டிசைன் பார்க்கலாம். மிஷின் த்ரெட் எடுத்திருக்கேன், டபுள் சான்ஸ் போட்டு எடுத்திருக்கேன். ஹேண்ட் நீடிலே இருக்கிறதுல ஸ்மால் சைஸ் நீடில் எடுத்துக்கோங்க, அப்போ தான் இந்த லாங் டியூப் பீடு வந்து ரொம்ப ஈஸியாக போகும். பிக் சைஸ் எடுத்திங்கன்னா டியூப் பீடு உள்ளே போகாது. லாங் டியூப் பீடுன்னு சொல்லாமல் ரோலர் பீடுன்னு சொல்லுவாங்க. நான் 4 ரோலர் பீடு வந்து நான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொன்றா நம்ம இது பண்ண தேவையில்லை. 4யுமே மொத்தமாக எடுத்துட்டு எடுத்த இடத்துலையே குத்தணும். குத்துனீங்கன்னா இந்த மாதிரி டைமண்ட் ஷேப் இல்லைனா ஸ்கொயர் ஷேப்பில் கிடைக்கும். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். டியூப் பீடு வந்து கோல்டன் கலர் அண்ட் சில்வர் கலரில் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் என்ன ப்ளவுஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதில் எந்த மாதிரி ஜரி த்ரெட்டு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம கீழே குத்துறதுக்கு ஆப்போசிட்டில் 2 வாட்டி கொடுத்து லாக் பண்ணுறேன். நம்ம 1க்கு 2 வாட்டி கொடுக்கும்போது அது ஸ்ட்ராங்காக இருக்கும். த்ரெட்டு ஸ்ட்ரக் ஆச்சுன்னா கீழே கையை விட்டு எடுத்து விட்டிங்கன்னா மேலே வந்துடும். நீங்கள் அப்படியே பிடிச்சி இழுத்திங்கன்னா த்ரெட்டு வந்து வந்துடும். கீழே எடுத்து விட்டுட்டு மேலே எடுத்திங்கன்னா கரெக்டாக வரும். இப்போ ஆப்போசிட்டில் நம்ம வந்து லாக் பண்ணிட்டோம். இப்போ சென்டரில் லாக் பண்ணணும். இந்த மாதிரி அந்த பீடுக்கு பக்கத்துலேயே நீங்கள் குத்தி எடுத்திங்கன்னா அந்த த்ரெட்டு வந்து வெளியே தெரியாது. இங்கே கீழேருந்து அந்த நீடில் கொடுத்திங்கன்னா தெரியும் எவ்வளோ டிஸ்டன்ஸில் நம்மளுக்கு குத்து விழுகுதுன்னு. அதை பார்த்துட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் 2 கொடுத்துட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் அதே மாதிரி 2 வாட்டி ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ வந்து சென்டரில் வந்து செல்ஸ்லேயே பெரிய பிக் செல்ஸ் இருக்குல்ல, அதை வச்சு நான் ஃபில் பண்ணி காட்டுறேன். அதுக்கு பதிலாக நம்ம சீக்வன்ஸு யூஸ் பண்ணலாம். பிங்க் கலர் செல்ஸ் எடுத்து அதில் ஹோல்ஸ் இல்லை. இந்த மாதிரி இல்லைனா நீங்கள் அதை தூக்கி போட்டுறாதீங்க. அதை வந்து நம்ம கிளிப் மேக் பண்ணும்போது அதை யூஸ் பண்ணிக்கிடலாம். இப்போ மோஸ்ட்லி நிறையா இதில் ஹோல்ஸே வரமாட்டுது, இல்லைன்னா ரொம்ப சைடில் போட்டுடுறாங்க ஹோல்ஸு. ஃபஸ்ட்டு வந்து செல்ஸை ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பீடு கொடுக்கலாம். 2யும் ஒரே டைமில் கொடுத்துட்டு நம்ம மறுபடியும் ஸ்டிச் பண்ணுவோம்ல 2வது வாட்டி, அப்போ நல்லா டைட்டாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ 2யும் ஒன்றா கொடுத்து குத்திருக்கேன். அதை கரெக்டாக அதுக்கு மேலே வர்ற மாதிரி வச்சுட்டு அதே இடத்துலையே மறுபடியும் குத்தி எடுங்க. எடுத்துட்டு அந்த ஒயிட் கலர் ஃபேல் பீடுக்குள்ளே விட்டு மறுபடியும் செல்ஸ்குள்ளே விட்டு லாக் பண்ணுறேன். அப்போ தான் நமக்கு டைட் கிடைக்கும். நீங்கள் ஒயிட் கலர் ஃபேல் பீடு தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, ஆன்டிக் பீடு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சைடில் வந்து சீக்வன்ஸ் கொடுக்க போகிறேன். 4 கார்னர்லேயும் கொடுக்கலாம். நான் ஒரே ஒரு கார்னர் மட்டும் கொடுத்து காட்டுறேன். உங்களுக்கு என்ன மாதிரி ஐடியா வருதோ அந்த மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் குரூப்புக்கு சென்ட் பண்ணுங்கள். இந்த சீக்வன்ஸ் லாக்காக நிற்கிறதுக்காக ஒரு சுகர் பீட்ஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கு பக்கத்துலேயே சேம் அதே மாதிரி சீக்வன்ஸ் கொடுத்து அதிலே சுகர் பீட்ஸ் வச்சு லாக் பண்ணுறேன். அதை ஒட்டி ஒட்டி அதுக்கு மேலேயே வர்ற மாதிரி தான் கொடுத்துருக்கேன், கேப் விடாமல். ஃபஸ்ட்டு ஒரு 3, அதுக்கு கீழே 2, அதுக்கு கீழே 1 அந்த மாதிரி கொடுக்க போகிறேன். நீங்கள் இந்த மாதிரி கொடுக்கலாம். இதுக்கு பதிலாக ஹேங்கிங்ஸ் மாதிரி அதே லாங் டியூப் விடையும் நம்ம கீழேயும் ஹேங்கிங்ஸ் மாதிரி கொடுத்துக்கலாம்.
நம்மளோட சாய்ஸ் தான். இதுக்கு கீழே இப்போ 2 லாங் டியூப் பீடு கூட கொடுக்கலாம். நான் ஃபுல்லாகவே சீக்வென்ஸ் கொடுத்து காட்டுறேன். நம்ம சேனலில் ஃப்ரீயாக ஆரி ஆன்லைன் கிளாஸ் அண்டு ஃப்ரீயாக ப்ரூச்சஸ் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். புதுசாக யாராவது பார்த்தீங்கன்னா கிளாஸ் கற்றுக்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கிளாஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான், எந்த ஃபீஸும் கிடையாது. கற்றுக்கிறதுக்கு ஆர்வம் இருந்தால் மட்டும் போதும். ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்களும் டிஃப்ரெண்ட் டைப்ஸில் டிசைன்ஸ் கற்றுக்கிட்டு ப்ளவுஸில் போட்டு பாருங்கள். இந்த டிசைனை நம்ம ஸ்லீவில் சென்டரில் மார்க் பண்ணிவிட்டு 3 to 4 டிசைன் கொடுக்கலாம். இதே மாதிரி ப்ளவுஸில் பேக் சைடில் நம்ம சேரீ போட்டதுக்கு ஆப்போசிட், அதாவது ரைட் சைடில் 4 to 5 இந்த டிசைன் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். உங்களுக்கு கொடுக்க தெரிஞ்சிச்சுன்னா ப்ளவுஸில் கொடுத்துட்டு எனக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஃபோட்டோ எடுத்து. தெரியல அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் கேளுங்க. நான் எப்படி மார்க் பண்ணி எவ்வளோ டிஸ்டன்ஸில் நம்ம இந்த ஸ்டிச்சஸ் கொடுக்கணுன்றதை நான் வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு யாராவது ஃப்ரீயாக ப்ரூச்சஸ் கிளாஸ் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். Thanks for watching.